ஏன் செல்ல தாயி? சொல்லுப்பா. அது ஒண்ணுமில்ல. அப்ப சொல்லாத. தாய் கிளைக்கு நக்கலை பத்தியா? இல்ல கல்யாணம் பண்ணா ரொமான்ஸா நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? கல்யாண வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல தம்பி. தாய் கிளைக்கு ரொம்ப தான் பயமுறுத்துறா. நிறைய சம்பாதிக்கணும். நீ என்ன வேலை பார்க்குற? நெக்ஸ்ட் அப்புறம் வீடு வாங்கணும். வேலையே இல்ல, அப்புறம் எங்க வீடு? நெக்ஸ்ட் புள்ள வைக்கணும், கழுவணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2 வீட்டு ஆளுங்களே சமாளிக்கணும். எம்மா தாயே, போத நிறுத்து. இதெல்லாம் மண்டைக்குள்ள வச்சா ரொமான்ஸ் எங்கிருந்து வரும்? பிபி தான் வரும். எப்பா கடவுளே, ஒரு 5-6 குட்டிங்களை கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படியா முதல்ல 10-20 குட்டிங்களா கொடுக்கறது? இந்த பாரு, ஒவ்வொருத்தரும் பிடிச்சி எப்படி இழுக்கிறான்னு பாரு. இதுல வேற 2-3 பேரு பின்னாடி வெயிட்டிங்ல வேற. ஐயோ, இவங்க பிடிச்சி இழுக்கிறத பார்த்தா கொத்தோடு பிடிங்கிட்டு போயிடுவாங்க போட்டுக்குதே. டேய் போதுண்டா, விடுங்கடா டேய். பூரா பையன் ஓடிடு அந்த பக்கம். பாரு, இனிமே நான் உங்களுக்கு அம்மாவும் இல்ல, நீங்க எனக்கு குட்டிங்களும் இல்ல. ஆத்தே, என் நாயில் இழுக்கிறாங்க. பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், சமைக்கணும்னா மேலு வலிக்குது, காலு வலிக்குது, குத்துதுன்றா குறையுதுன்றா. ஆனா நம்ம கூட சண்டை போடும்போது மட்டும் எங்க இருந்து தான் அவ்வளோ எனர்ஜி வருதுன்னு தெரியல. டேய் மச்சான், இதோ வந்துட்டான்டா. உன்னை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையே தேடிக்கிட்டு இருந்தியா? ஏன் மச்சான்? அப்புறம் உன்னைய மாதிரி ஆளுங்க தான் ஏன்டா புலம்பிக்கிட்டு இருப்பான், போய் இன்னும் கொஞ்சம் புலம்பு நினைப்பீங்க, அப்படிதானே? அது இல்ல மச்சான், இப்போ உன் பொண்டாட்டியை உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாள், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது என்னடா காரணம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ உன் பொண்டாட்டி எங்கெல்லாம் கூப்பிட்டு போன நல்லா யோசித்து பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி பீச்சு, பார்க்கு, தேட்டர்னு கூப்பிட்டு போனேன். இப்ப அந்த மாதிரி எங்க கூப்பிட்டு போறியா? டேய், எவனாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போவானா? மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா கடுமையா யோசிக்கிற நம்ம மைண்டு, நமக்கு ஒண்ணுனா மட்டும் பாய போட்டு படுத்துடுதே. கரும்பு என்ன மானங்கட்ட மைண்டோ தெரியல. என்ன ஒரு பைய பொண்ணு கொடுக்க மாட்டான்? கேட்டா மாப்பிள்ள கருகருன்னு இருக்காரு, பயமா இருக்குன்றாங்க. இருங்கடா வாரேன். இன்னமே 3 வேளை சொரிஞ்சு குளிக்கிறோம், 4 வேளை பல்லு தேய்க்கிறோம், 5 வேளை கக்கா போறோம். இதுக்கப்புறம் எவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன் நானும் பாக்குறேன். ஏய் மாப்பிள்ள, அது உன்னோட உண்மையான கலர்டா. சுரிஞ்சு ரத்தம் வந்துட போகுது. அப்புறம் காக்கா எவ்வளவு குளிச்சாலும் மெல்லே ஆகாதுடா, அத மனசுல வச்சுக்க. போடா துபாக்கூரு, அது காக்காய்க்குடா, எலிக்கு எவனா சொன்னானா? ஏண்டா நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இனி எந்த வருத்த வட்டிக்கிட்டு இருக்கீங்க? பசிக்குதேன்னு ஒரு பண்ணை திருடி தின்னுட்டேன், அது ஒரு தப்பா? எவனோ பொண்ணுங்களை கற்பழிச்சுட்டு தப்பிச்சிடுறாங்க. கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிடுறான். இவங்களெல்லாம் விட்டுடுறாங்க. ரொட்டி திருடினவனையும் பண்ண திருடினவனையும் வெட்டிக்கிட்டு திரியிறாங்க. டேய், ஏன்டா உங்க மூளையெல்லாம் இப்படி வேலை செய்யுது? பேண்ட் சைஸும் அப்படியே தான் இருக்குது, சட்டை சைஸும் அதே தான். ஆனா நம்ம உடம்புல கொஞ்சம் வெயிட் போட்டிருக்குதே, என்னவா இருக்கும்? ஒருவேளை நமக்கு மூளை தான் வளர்ந்துருக்குமோ? டேய் நடராஜு, என்னடா இங்கே நின்றுகிட்டு இருக்க? மாப்பிள்ள, பேரு மட்டும்தான் நடராஜு, ஆனா நடக்க முடியல. நடக்க முடியலையா? ஏண்டா டெய்லி நான் தண்ணி அடிக்கிறீல, அப்புறம் என்ன? டெய்லி இல்ல மாப்பிள்ள, தோணும் போது மட்டும்தான். தோணும் போது மட்டுமா? சரி, எப்பெல்லாம் தோணுது? டெய்லி தோணுது. அப்ப இந்த நாட்டின் குடிமகன் சொல்லு. சரி, பக்கத்துலதான் டாக்டர் இருக்காரு, டாக்டரை பார்த்துட்டு ஏதாவது மருந்து கேட்டு வரலாமா? மருந்தெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, இந்த கை நடுக்கத்தை மட்டும் நிப்பாட்ட சொல்ற. ஏண்டா? ஏன்னா கையில கிளாஸ பிடிக்கும் போது கீழே சென்றது. எப்பா சாமி, முடியல. நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன்னு என்னைய விரட்டிக்கிட்டு இருக்காங்க.
நாட்டாம வீட்டு நாய் செத்து போச்சாம்பல நாங்க நான் அதை கொஞ்சம் மாத்தி நாட்டாம நாய் செத்து போச்சாம்பலன்ட்டேன். அதுக்கு போய் இந்த வெட்டு வட்டிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த காலு பயவுல சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே. மறுபடியும் பாரு, டேய் சொப்பன சுந்தரிய பார்க்க வேணாண்டா. இது பாரு, சொப்பன சுந்தரி சொப்பனத்துல வந்து போறதோட இருக்கட்டும், சொப்பன சுந்தரிய நேர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது பாரு, நமக்கும் வெக்கம் மானம் சூடு சொன்னேலாம் இருக்கு. அதை நாம தாண்டா காப்பாத்தணும்.